346வது பாடல். சேனை அதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் 346வது பாடல். சேனை அதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் இடுவோம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரைத்தேமை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத நல்ல மேய்ப்பனென்றார். என்ப சத்தம் பின் சென்றிடுவோம், என்ப பாதை காட்டிடுவார். என்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றியார் பறிப்போம். துதி சாற்றியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய
சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றே ஆர்ப்பரிப்போம். துதி சாற்றே ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் ஏமை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வாம். வழுவாமல் காத்து கொள்வாம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடந்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. 1 யோவான் 3வது அதிகாரம். ஒன்று முதல் 10 முடிய வாசிக்கிறேன். 1 யோவான் 3 1 முதல் 10 முடிய. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் அஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராயிருக்கிறான். நீதியுள்ளவனாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும்.
நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஜெபிப்போம். எங்களுடைய அருமை தகப்பனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அருமையான சமூகத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தையை சிந்திப்பது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மேலான ஒரு காரியம். ஏற்காமை துதிக்கிறோம் ஆண்டவரே. விதமாக நாங்கள் சபையாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை சிந்திப்பதும் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான சிலாக்கியமான வேலையாக இருக்கிறபடியால் அருமை தகப்பனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வெள்ளம் கூட ஆண்டவரே, உம்முடைய நல்ல பிரசனத்தை எங்களுக்கு கிருபையாய் தாரும். உம்முடைய ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு நீர் அதிகமாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம், பார்க்கிறோம். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் மெய்யான விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லணுமாக அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையான ஆவிக்குரிய காரியங்களின் முக்கியத்துவமும் முதலிடமும் மறைந்து போகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இவைகளின் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய அருமையான கிருபை ஒரு காலம் ஆண்டவரே மாறிப்போவதில்லை. உம்முடைய உன்னதமான மகிமை மாறிப்போவதில்லை. உம்முடைய அன்பு மாறிப்போவதில்லை. உம்முடைய திட்டங்கள் மாறிப்போவதில்லை. உம்முடைய கிருபை மாறிப்போவதில்லை. அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தேவனை, இவ்வளவு உன்னதமான தேவனை கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னமாக ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை எவ்வளோ பெரிதானதாக இருக்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நித்தியமான இந்த உலக வாழ்க்கையின் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் உமைக்கு என்று எழும்பி பிரகாசிக்க கிருபதாரும். எங்களுடைய ஆத்மாவை எப்பொழுதும் ஆண்டவரே அழிவுக்கு எதுவாக கொண்டு செல்லும்படியாக பிசாசானவன் இந்த உலகத்தில் விழிப்பளவனாக இருக்கிறான் என்பதை குறித்து அறிந்திருக்கிறீர். ஆனால் உம்முடைய மக்களை நீர் பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், தாங்குகிறீர், வழிநடத்துகிறீர். அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய மாறாத கிருபையை விளங்க பண்ணுகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இந்த இடத்திலும் கூட உம்முடைய அவிதமான கிருபை அதிகமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடையான மக்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆழமாய் பேசும். பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான கிரியைக்குள்ளாக ஒருவரையும் ஆண்டவரே நீர் உட்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வெற்றி விடாதிரும் ஆண்டவரே. நீர் இரக்கம் பாராட்டும், நீர் தயவு பாராட்டும் ஆண்டவரே. நீர் இந்த காலங்களில் அதிகமாய் இந்த இடத்துல கூட அவருடைய வாழ்க்கையில் பேசும் ஆண்டவரே. உடைய இருதயத்தின் ஆழமான தேவைகளை நீர் அறியாதவர் அல்ல. எந்தெந்த ஆத்துமா உண்மையான விதத்தில் தேவனுடைய உண்மையான கிருபையினால் ஆண்டவரே அவருடைய இரக்கத்தினால பாதுகாக்கப்படுகிற, பலப்படுத்தப்படுகிற, அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவின் மூலமாக அனுபவிக்கிற மெய்யான சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறார் என்பதை குறித்து இருந்திருக்கிறீர். அது எத்தனை பேர் இந்த இடத்துல ஒரு வேலை நம்முடைய வார்த்தையை கேட்டாலும் உடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் உண்மையான விதத்தில் ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தொடர்பு இல்லை என்பதை குறித்து நீ சொல்லக்கூடிய விதமாக காணப்படுகிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, ஒரு காலம் விதமான வாழ்க்கையில் மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிவதில்லை, அவருடைய குடும்பங்களில் பார்க்க முடிவதில்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களானது இயேசுவுக்கு மகிமையாக அநேக சமயங்களில் அமைவதும் இல்லை. ஆகவே ஆண்டவரே, இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாகும். இந்த உலகத்தில் ஆண்டவரே கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் அவைகளுடைய முழுமையான கிருபைகளையும் தயவுகளையும் அனுபவிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகத்தின் பல காரியங்கள் பின்னேற்று இழுக்கிறதாய் காணப்படுகிற வேளையில் ஆண்டவரே நிரதமான மக்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறுதவி செய்யும் ஆண்டவரே, நம்முடைய ஒத்தாசையை கட்டளையிடும். இந்த இடத்தில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை தெளிவாய் விதைக்கப்படுகிற வேளையில் கர்த்தாவே நீர் இரக்கமாயிரும். அநேகருடைய ஆத்மாவில் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள உயிர்ப்பித்தலை கட்டளையிடும். ஜீவனுள்ள மெய்யான விடுதலையின் சமாதானத்தை கட்டளையிடும். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மாறாத நித்திய கிருபை தொடர்ந்து அவர்களை தாங்குகிறதையும் பலப்படுத்துகிறதையும் வழிநடத்துகிறதையும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கவும் அது மற்றவர்களுக்கு சாட்சி பகிர்கிற ஒரு அருமையான வாழ்க்கையாக காணப்படவும் கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தாமே
உம்முடைய வேதச்சலனமாக ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்லுகிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விதமாக இந்த இடத்துல கூட கிரியை செய்தரலாம். உம்மை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் 1 யோவான் புத்தகத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். இந்த 1 யோவான் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் அநேக ஆவிக்குரிய காரியங்களை ஒருவேளை மற்ற ஆக்கியோன்கள் வெளிப்படுத்துவதை விட வித்தியாசமான கோணத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷங்களில் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் வித்தியாசமான முறையில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் யோவானை இவ்விதமாக ஒரு வித்தியாசமான முறையில் தேவனுடைய சத்தியத்தை அல்லது வித்தியாசமான கோணத்தில் எழுதும்படியாக ஆவியானவரை கொண்டு வழிநடத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய முழுமையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த இடத்துல யோவான் எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், அதிசயத்தக்க விதத்தில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். எவ்வளவு மேலானது, எவ்வளவு கிருபை பொருந்தியது, வல்லமை பொருந்தியுள்ளது, இரக்கம் பொருந்தியுள்ளது. பொதுவாக உலகத்தில் நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், மனிதர்கள் இந்த உலகத்தின் நிலைகளில் அளவுகளில் ஒருவேளை பெரிதான அந்தஸ்துள்ள ஒரு நிலையில் வாழ்வதையோ அல்லது பெரிதான அந்தஸ்துள்ள மக்கள் குடும்பங்களில் காணப்படுவதையோ பெரிதாக எண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது அழிந்து போகிறது. எவ்வளோ ஒரு மேலான உயர்ந்த பதவி, அந்தஸ்து, குடும்ப பாரம்பரியம், குடும்ப மேன்மை காணப்பட்டாலும் அது நிலைத்திராத ஒன்று. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அதாவது அதை நோக்கி பாருங்கள், அதை சிந்தித்து பாருங்கள், அதை எண்ணி பாருங்கள், அதை எண்ணி பார்த்து வியப்படையுங்கள்னு சொல்கிறார். அதை எவ்வளோ பெருசுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அம்மையாரில் விழுந்து போன மனுஷனுடைய பாவ சுபாவமானது ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களை விலை மதிக்கவோ அல்லது ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களினுடைய மேன்மையை அறிந்து கொள்வதோ எப்பொழுதும் காணப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது வழக்கமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டிய அவசியமில்லை. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பங்காக காணப்படுவது மிக அவசியமான ஒரு காரியம். சொல்றாரு, தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஞானம், அவருடைய திட்டம், அவருடைய அறிவு, அவருடைய எல்லா காரியங்களுக்கும் உடன் பங்காளிகளாக சுதந்திரவாளிகளாய் காணப்படக்கூடிய இவ்விதமான ஒரு ஸ்லாக்கியத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்றைக்கு பொதுவாக ஆவிக்குரிய காரியங்களை மக்கள் விலை மதிப்பதில் குறைந்து போன ஒரு காலம் இது. மக்கள் பணத்தை மதிக்கிறார்கள், பதவியை மதிக்கிறார்கள், உயர்வை மதிக்கிறார்கள், இன்னும் மற்ற காரியங்களை மதிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களும் கூட ஆவிக்குரிய காரியங்களின் விலை மதிப்பை அறியாததுனால, விலை மதிப்பின் மேன்மையை அறியாததுனால அவருடைய வாழ்க்கையில் அதை குறித்து அவர்கள் எண்ண வேண்டிய அளவில் எண்ணுவதில்லை, அல்லது அதை குறித்த ஆழமான உணர்வோடு
எண்ணி வாழும்படியான வாழ்க்கையை கொண்டிருப்பதில்லை. பிதாவானவர் எவ்வளோ ஒரு பெரிய பாராட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், அவரை பாராட்டின அன்பு அகாப்பே அன்பு. அவர் பாராட்டின இந்த தகுதியற்ற அன்பு, அவர் பாராட்டியிருக்கிற இந்த தியாகமான அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆகவே இன்றைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் விலை மதிக்கப்படுவதில்லை. அதே சமயத்தில் அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்வதும் இல்லை. அதனால் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் அநேக ஆவிக்குரிய சிலாக்கியங்களை விலை மதிக்காத இடங்களில் கொடுப்பதும் இல்லை. எங்கே தேவனுடைய காரியங்கள் விலை மதிக்கப்படுவதில்லையோ அங்கு பரிசுத்த ஆவியானவர் உடைய உள்ளங்களில் அதை குறித்து கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை வழிநடத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களை தாங்குகிற காரியங்கள் அதிகமாக காணப்படுவதில்லை. ஆகவே தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தாலும் ஆவிக்குரிய அந்த மகிழ்ச்சியோ விடுதலையோ சந்தோஷமோ சமாதானமோ இருப்பதில்லை. நாம் விலை மதிக்காத இடத்துல தேவன் நமக்கு கொடுப்பதும் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்குரிய நிலையில் காணப்படுவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான ஒரு காரியம், ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பிதாவானவர் எனக்கு பாராட்டியிருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது. அதாவது உனக்கும் தேவனுக்கும் அல்ல உரிமை பாராட்டல் எவ்வளோ பெருசு. உன்னுடைய காரியங்களை நீ தேவனிடத்தில் எடுத்து செல்கிறாய், உன்னுடைய காரியங்களை தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறாய், அவர் உனக்காக செயல்படுகிறார், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், உன்னுடைய காரியங்களை வழிநடத்துகிறார். இது இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் உலகத்தின் காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, நம்மை குறித்து அக்கறையுள்ள ஒரு தேவன், தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்த குமாரன் எவ்வளவாக நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியம் பெரிது என்பதை நாம் அறியாதவர்களாக, ஆவிக்குரிய தரித்திரர்களாக நாம் வாழுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் அநேக சமயங்களில் நம்முடைய காரியங்களில் உதவி செய்யக்கூடிய தேவனாக அவரை பார்ப்பதில்லை. விலை மதிக்காத இடத்துல தேவன் செயல்படுவதும் இல்லை. அவை அநேக சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் உண்மையான விதத்தில் தேவனோடு கூட நாம் கொண்டிருக்கிற தொடர்பின் மூலமாக அவரிடத்தில் நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய இந்த காரியமாக நான் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், ஆகவே எனக்காக அவர் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதில்லை. அவர் சொல்றார், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அதாவது அப்படின்னா என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அறியாத பொழுது உன்னையும் அறிய முடியாது. இதுதான் உலகம். ஆனால் இந்த உலகத்தில் உன்னுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை அங்கு பிரகாசிக்க வேண்டியது அவசியம். உன்னை உலகம் மதிக்காது, உன்னை மேன்மையாக எண்ணாது, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை உயர்வாக எண்ணாது. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா, ஒரு பக்கம் தேவனை நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் உலகத்தை அதிகமாக அவர்கள் மதிக்கிறவர்களாய் காணப்படுவார். அதாவது அந்த ப்ரொப்போர்ஷன் சொல்லும் பொழுது, எந்த அளவுக்கு நாம் உலகத்தை மதிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் பணத்தை மதிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய காரியங்களை மதிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய காரியங்களை மதிக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். உலகம் அவரை அறியவில்லை, ஆகவே உன்னையும் அறியாது. ஆனால் அதன் மத்தியில் நாம் இந்த உலக மனிதர்களைப் போல வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. அங்க சொல்றார் 2வது வசனத்தில், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல யோவான் நாம் பார்க்கக்கூடாத ஒரு ஆவிக்குரிய சிந்தையின் பக்கமாக நம்மை திருப்புகிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், வாழுகிறோம், பிழைத்திருக்கிறோம். ஆனால் இப்படி இனிமேல் எப்படி இருப்போம் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் குளிர்ந்து போனவர்களாய் காணப்படுவோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பின்னடைவுக்குள்ளாய் காணப்படுவோமா தெரியாது. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். எவ்விதமான குறிக்கோளோடு கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எத்தனையோ ஆவிக்குரிய உன்னதமாக தேவனுக்கென்று எழும்பி பிரகாசித்து கொண்டிருந்தவர்கள் பிற்கால வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களில் உள்ளான இருதயபூர்வமான மனப்பூர்வமான ஆவிக்குரிய ஒரு மேலான வாழ்க்கை வாழாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. எத்தனையோ பேர் அவருடைய பிற்கால வாழ்க்கையினுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கணக்கீட்டுபடி மேலான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு அந்த கணக்கீடுக்கு ஏற்றதாக இருப்பது இல்லை. நம்மளை கூட நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். எத்தனை வருஷம் நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், எத்தனை வருஷம் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம இந்த அளவுக்கு ஆண்டவரை இத்தனை வருடங்களாக வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதற்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படுகிறதா? அந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தை அறிந்திருக்கிற வண்ணமோ நம்முடைய வாழ்க்கையானது அதற்கு சீராக நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றமானது காணப்படுகிறதா? ஆண்டவருடைய தாழ்மையிலும் அன்பிலும் கிருபையிலும் அவருடைய சத்தியத்திலும் நாம் மேலானவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லை கீழே போகிறோமா? ரொம்ப முக்கியமான காரியம் இல்லைங்களா? உலகத்தில் நம்ம விதமாய் கணக்கெடுக்கிறோம். இத்தனை வருஷம் இவ்வளோ உழைச்ச இதுக்குரிய சம்பளம், விதமான காரியங்கள் இதற்குரிய காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதமாய் காணப்படுவதில்லையே. அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். ஆண்டவர் தான் பவுல் கூட சொல்கிறார், நீங்கள் நல்ல திடமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டியவர்கள், ஆனால் பால் உங்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் குழந்தைகள். கொரிந்து சபையில் எழுதும் பொழுது தான் சொல்கிறார், ஏன் உங்களுக்குள்ளாக இன்னும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய தன்மைகள் உங்களை வெகு சீக்கிரத்தில் வீழ்த்தி விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய அன்பினால் மேற்கொள்ளப்படுகிற அவிதமான ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. எத்தனையோ வருடங்கள் ஆயிற்று, ஆனால் அதே பழைய பாவத்தினுடைய வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆகவே இது வருத்தமான ஒரு காரியம். இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒன்று, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராய் ஓடுவதற்கு இது மிக அவசியம். உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் அடைந்து வாழுகிறதற்கு இது மிக அவசியம். என்ன அவசியம்? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை அவர் சொல்றாருங்க, ஆவிக்குரிய காரியத்தை சொல்றார். இந்த இடத்துல அவர் விதமாய் பேசுகிறார். கண்கள் காணாத ஒரு ஆவிக்குரிய சூத்திரத்தை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தரிசித்து வாழுகிறதல்ல, நீ தரிசிக்காமல் வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய அளவை நிறுத்துகிறார். என்ன நிறுத்துகிறார்னா, அவர் மறுபடியும் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன்.
ஒருவேளை என்னுடைய மனதளவான காரியங்களில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை விசுவாசிக்கிறேன், என்னுடைய சத்தியம் பொய்யில்லை, மறுபடியும் அவர் வெளிப்பட போகிறார். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த சீரான ஓட்டத்தின் முடிவில் அவரை தரிசிப்பேன். அவருடைய என் கண்கள் காணும். அவருடைய என்னுடைய கண்கள் காண்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கை காணப்படும் என்று அறிந்திருக்கிறேன். எதனுடைய சீரோட்டம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியின் முடிவு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்தின் மேலாக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் முடிவு. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா பல போராட்டங்கள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். அதனால நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வேதம் சொல்லவே இல்லை. ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு நிச்சயமாகவே இருக்கிறது. ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்றது? அவர் அவ்விதமாக அங்கு 3வது வசனத்தில் அதை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், இல்லை உனக்குள்ளாக இவ்விதமான ஒரு ஆவிக்குரிய நம்பிக்கை இருக்குமானால், உனக்குள்ளாக நான் அவரை காண்பேன், அவருக்கு ஒப்பாக நான் அப்பொழுது காணப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், அவ்விதமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை விசுவாசிக்கிற நபராக நீ இருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்குரிய காரியங்களெல்லாம் நீ புறம்பே தள்ளிவிட்டு இந்த உலகத்தின் அளவுகளில் வாழுகிற நிலையிலிருந்து நீ வெளிவந்து உன்னுடைய மாம்சத்தின் அளவுகளில் வாழுகிற இன்னும் அடிமைப்பட்ட வாழ்க்கை நீ வாழாமல், விடுதலையற்ற வாழ்க்கையில் வாழுகிற நிலையை காணப்படாமல், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுவான், இல்லை கொள்ளுகிறான். இது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய சுபாவமும் தன்மையுமாய் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய நபராக மனிதராக வாழுகிறேன் என்று சொன்னால் இந்த காரியம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த காரியம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பல சந்தேகங்களை நாம் எழுப்ப வேண்டியதாக தான் இருக்கிறது. ஏன்னா வேதம் போய் சொல்லலை. அன்றைய சத்தியத்தை நம்ம கேட்குறோம், உடைய வார்த்தையை வாசிக்கிறோம், உடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் விதமான ஒரு பின்னடைவான நிலை? ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலான நிலைக்குள்ளாக வளரக்கூடாதபடிக்கு காணப்படுகிற பல காரியங்களை இன்னமாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்து அதன் அடிப்படையிலே வாழும்படியான ஒரு தோற்கடிக்கப்பட்ட நிலையில் வாழ வேண்டியனுடைய அவசியம் என்ன? ஏன் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் எவ்வளோ கணக்கீடு போடுகிறோம், அதை குறித்து நாம் சிந்திக்கிறோம், அதை குறித்து எண்ணி பார்க்கிறோம். ஆனால் ஏன் ஆவிக்குரிய காரியங்களில் அவிதமான காரியம் இல்லை? சொல்றாரு, அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவன், அப்படி ஒரு ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன், அப்படி ஒரு ஆவிக்குரிய மேலான அந்த நிலையில் வாழும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான். ஓ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் என்னை வீழ்த்துகிறது, இந்த காரியம் என்னை தாழ்த்துகிறது, இந்த பாவம் என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக காட்டாமல் காணப்படுகிறது. ஆகவே இதில் நான் வெளிவர வேண்டும். அதில் நான் தொடர்ந்து நான் நிலைத்திருக்க மாட்டேன். அதில் நான் தொடர்ந்து வாழும்படியான அடிமைத்தனம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாது. அல்ல ஆவிக்குரிய மனிதன் என்பவன் அவன் தானே. இல்லைன்னா நான் மாம்ச அளவில் வாழுகிற ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது ஆண்டவருடைய பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம். சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கலாம், ஆனால் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய அம்சங்களை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சத்தியம் மாறாதது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், அவன் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த பழைய அடிமைத்தனங்களிலே வாழுகிறத அவனால் முடியாது.
ஒரு மீனை தண்ணீரிலிருந்து எடுத்து போட்டால் அதால் வாழ முடியாது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு ஆவிக்குரிய சூழலில் ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிறவன், பரிசுத்த ஆவி அவனுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சாட்சியிடுகிறவன், தனக்குள்ளும் தன்னோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொண்டிருக்கிற மனுஷன் தொடர்ந்து வெளியே இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள், அதான் சொல்ல எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவ இவ்விதமான எல்லா காரியங்களும் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அல்லது நடைபெற்றிருக்கிற நிலையிலும் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாத பாவ சுபாவத்தினால அவன் காணப்படுவானால், அருமையானே, வேதம் அவர்களை அங்கீகரிக்காத ஒரு நிலைப்பாடு. வேத 4வது வசனத்தில் சொல்றது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய அந்த விடுதலையற்ற வாழ்க்கையில் வாழுகிற நிலையில் வேதம் சொல்லுகிறது, he is a transgressor, மீறுகிறவன். மீறுதல், கர்த்தருக்கு மீறுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறுகிறவன் அவன். is a transgressor, வேதம் சொல்லுது. இது எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை. அவன் மீறுகிறவன். அவன் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு, ஐயோ ஆண்டவரே, உடைய சத்தியம் இப்படி சொல்லுது, உடைய வார்த்தை இப்படி சொல்லுது, என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்விதமாய் வாழுகிறேன், என்னை மன்னியும், எனக்கு இரக்கம் செய்யும், எனக்கு கிருபை செய்யும், நான் ஒரு சாட்சியில் பிள்ளையாய் வாழ வேண்டுமே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் காணப்படவில்லையே. ஆகவே ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறுகிறவன், உடைய சத்தியத்தை மீறுகிறவன், உடைய கட்டளைகளை மீறுகிறவன், ஆண்டவரையே மீறுகிறவன் அவன். அவனை குறித்து ஆண்டவர் தான் சொல்றார், யூ ஆர் அ டிரான்ஸ்கிரஷர், நீ மீறுகிறவன். எப்படி ஆண்டவரோடு கூட நாம் ஆண்டவருக்கு மீறினாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும்னு யோசனை பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா சத்தியம்தான், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே இதுதான். அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். தேவனுடைய வார்த்தையை அறிந்தும் கேட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக நீ மீறிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்ப. இது மீறு என்ற தொடர்ச்சி, இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில உணர்வற்று போகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய சத்தியத்தை கருத்து ஆண்டவருடைய வார்த்தையை கண்டு நாம் நடுங்காத நிலைக்கு அங்கே மீறி போகிற ஒரு நிலைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு காரியம். அவனுடைய சத்தியம் சொன்னால் கூட அதை நம்ம மீறக்கூடிய ஒரு மீறுதலின் தன்மை நம்மை ஆட்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அவன் சொல்றாரு இன்னும் அவரை குறித்து தெளிவாய் பேசும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ இன்னும் பாவத்தில் மீறுதலில் நடந்து கொண்டிருப்பாயானால் கிறிஸ்துவனுடைய அந்த பரிகார பலி உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டதற்கான அடையாளம் இல்லை. என்ன சொல்றார்? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவமில்லாதவராக உனக்காக எனக்காக அவர் பாவமானார், அடிபட்டார், மீறுதலுக்கு உட்படுத்தப்பட்டார், காயப்பட்டார். ஆகவே அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்து முடித்த காரியம் நிறைவானது. அதுல தவறென்றும் இல்லை, குறைவென்றும் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இஸ் finished. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இனிமேலும் அவருடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கிறிஸ்துவானவருடைய பலி முழுமையானது, அது நிறைவானது. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் அதைத்தான் சார்ந்திருக்கிறான். அவனுக்கு வேற ஒரு நம்பிக்கை இல்லை, சிலுவையை நோக்கி பார்க்கிறான். ஆகவே தான் யோவான் ஆரம்பத்தில் ஆரம்பித்திருக்கிறார்,
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ளே இராது. அதான் அவர் சொல்றாரு, ட்ரூத் இஸ் நாட் இன் அஸ். ரொம்ப வெளிப்பா யோவான் எழுதும்படியான நிருபம் ரொம்ப அழகானதுங்க. அவர் அதான் சொல்றார், சத்தியம் நமக்குள்ள இராது. 1வது அதிகாரத்தை தான் சொல்றார், நம்ம பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் 8வது சொல்லாது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அதாவது என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிறேன், வேற யாரையும் இல்லை, நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். அம்மையால் இந்த உலகத்தில் அநேக தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார். அநேக தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார். ஆகவே ஆண்டவருடைய இந்த பலியில் நிறைவானது உண்டு. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் என்பது இல்லை, இது நிறைவுற்ற உண்மையான காரியம். அப்படி அவர் உனக்காக அவர் சிலுவையில் சிந்து மரித்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருப்பாரானால் அது உன்னுடைய வாழ்க்கையில செயல்படலையா? ஏன் அதனுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து விடுதலையாக்க போதுமானதா இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய நிலையில் அது இல்லையா? அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவத்தின் காரணரும் அல்ல. உனக்காக எனக்காக சிலுவையில் சிந்தி தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். ஆகவே யோவான் அடுத்து சொல்றார் 6வது வசனத்தில், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அதான் பேசுகிறார். நீ அப்படி அவரில் நிலைத்திருக்கிறேன்னு நீ சொல்வாயானால், இயேசுவில் தான் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வாயானால், சொல்றாரு, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லையே. ஒரு விதமான இந்த ஆர்கியூமெண்ட்டை கொண்டுறார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ வாழுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாய். ஒருவேளை அவருடைய அந்த பலி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படாததை போல காணப்படுகிறது. அப்படி நீ அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவாயானால், நிலைத்திருக்கிறேன் பாவம் செய்கிறதில்லையே. ஏன் அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியம் காணப்படுகிறது? பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சத்தியம் நம்மை பாதிக்கவில்லை என்றால் அது நம்மை கடினப்படுத்திவிடும். நான் அடிக்கடி தான் சொல்கிறேன், எந்த ஒரு சத்தியமுமே தொடர்ந்து கேட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உணராமல் போனால் அடுத்த அடி, அடுத்த ஸ்டெப் இருதய கடினம் தாங்க. அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய இருதயத்தின் கடினத்தினாலேயே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க. நினைக்கிறாங்க, நான் நல்ல ஒரு கிறிஸ்தவன், நல்ல ஒரு கிறிஸ்தவள், ஆண்டவரை அறிந்த பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, மற்ற பல காரியங்களை அவர்கள் ஒருவேளை பேசுகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே உன்னுடைய இருதயம் நறுங்குண்ட இருதயமாக இல்லைன்னா ஆபத்துங்க. ஆகவே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த சத்தியத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தில் நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுவானால் இருதயம் ஒரு ஸ்டேஜில் கடினமாய் மாறிவிடுகிறது. கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கடினப்படுத்துகிறது, இருதய கடினமாய் மாறிவிடுகிறது. ஆகவே அவ்விதமான நிலையிலிருந்து வெளிவருகிறது ரொம்ப கஷ்டங்க. அவ்விதமான கிறிஸ்தவர்களை வெளியே கொண்டு வருகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவர்களை உணர்த்தி வைப்பது என்பது கஷ்டம். ஆவியானவர் அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்து தங்களுடைய பாவ தன்மையை உணர்ந்து அவர்கள் வெளிவருவதற்கு இஸ் a long process. It takes time. பரிசுத்த ஆவியானவரே பயங்கரமான நிலையில் உடைத்தால் இன்றி அதில் வெளிவர முடியறதுங்க. நிறைய கிறிஸ்தவர்களை இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆண்டுகள் பணி செய்கிறதில் பார்த்துருக்கிறேன். சத்தியம்தான் சொல்லுது,
எபிரேயருக்கு நிருபத்தில் பாருங்கள் என்ன சொல்லுகிறது வேதம். எபிரேயருக்கு நிருபத்தில் அந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்ம போகவே கூடாதுங்க. அது ரொம்ப ஆபத்தான நிலை, ரொம்ப ஆபத்தான நிலை. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நாம் எச்சரிப்படைய வேண்டிய வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஐயோ, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதா? தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது நம்ம அதிகமாக பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு விதத்தில் ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு நல்லது, அதனுடைய சத்தியம் நமக்கு பாதுகாப்பானது, ஜீவன் உள்ளது, ஆசீர்வாதம் உள்ளது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அதனுடைய அடுத்த பகுதியில் நடைபெறக்கூடிய பயங்கரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே முன்பாக சொல்றார் 7வது வசனத்தில், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டு பழகி இப்படி போய் தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஒரு நம்ம நினைக்கலாம் இது ரொம்ப கடுமையான வார்த்தையாய் காணப்படலாம். ஆனால் அருமையானே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை கேட்டு அதற்குரிய பலனை நாம் கொடுக்காத பொழுது கடினப்படுத்தி விடுகிறது. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏனெனில் 4லிருந்து ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்ட பரம இவை ருசிபார்த்தம் பரிசுத்த ஆவியை பெற்றும், அதாவது ஆவிக்குரிய நற்பலன்களையெல்லாம் பெற்று தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி வார்த்தம் மறுதளித்து போனோம். அதாவது இந்த இடத்துல முற்றிலுமாக போனவர்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியமாய் காணப்பட்டாலும் இயற்கையாக தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு காரியம் இதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஹார்ட் நட்டுன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் நட். விதமானவர்கள் சீக்கிரம் உடைபட முடியாது. சபைகளில் கூட சிலர் சீக்கிரம் உடைபட மாட்டார். உடைய வாழ்க்கையில் அந்த பழைய அதே நிலையில் போய்கொண்டு அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவை அநேக சபைகளில் அது நடைபெறுகிற காரியம். அவளை உயிர்ப்பிக்க முடியாது. அதுக்கு அவியானவராக உடைத்தால் என்று வேறு வழியே கிடையாது. ஊழியன் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ளாக ஒரு பேரியர் உருவாயிடும், கடின நிலை உருவாகிவிடும். ஒரு ஊழியக்காரன் ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவன் அறிந்தவனாகவே சத்தியம் அறிஞ்சவன். இந்த ஆத்துமா விதமானது. அவன் கர்த்தருடைய வசனம் தெளிவாச்சு. ஆகவே தான் யோவான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். யோவான் அங்கு கடுமையாய் பேசுகிறார். அந்த பகுதியை நம்ம பார்த்து முடிக்கிறோம். அங்கே தெளிவாக சொல்கிறாருங்க, தெளிவாய் அவர் சொல்லும்படியான காரியம் அதுதான். 3வது அதிகாரத்தில் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிற 6வது வசனம், பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஓ, இந்த தேவாதி தேவனை அவன் ஆவிக்குரிய கண்களினால் பார்க்கல. அவன் தேவாதி தேவனாக, உன்னதமான கர்த்தராக, மகத்துவமானவராக அவரை அவன் பார்க்கல, அவர் அறியல. அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக அவரை அறியல. அவர்கள் அவன் வேதத்தை வாசிக்கலாம், படிக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஹார்ட் டு ஹார்ட் அவருடைய இருதயத்தை அவன் தெரிஞ்சுக்க, அவருடைய இருதயத்தை அவன் அறியலை. அவருடைய அங்கலாய்ப்பை, அவருடைய கிருபை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை அறியலை. இவ்வளோ கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிறார், எவ்வளவு இரக்கம் அவருடைய கரத்தில் பெற்றிருக்கிறேன், எவ்வளோ தயவு இடத்துல பெற்றிருக்கிறேன், எவ்வளோ பெரிதென்று பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் இல்லை, இருதயபூர்வமாக உணர்கிற உணர்தலும் இல்லை. அம்மையாரிலே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை. அதை நீங்களும் நானும்
மலிவாக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அதை மலிவாக்கி நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுது, சத்தியம் அவர்களுக்குள்ள இராது, அவள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுவார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நம்முடைய அருமையான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, ஒரு ஆத்துமா ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது அதை குறித்து ஒரு உண்மையான உணர்வோடு தன்னை தாழ்த்த மனதில்லாத பொழுது அந்த இருதயம் இன்னொரு விசை கடினப்படுகிறது. ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் போகும் பொழுது அதை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. அதை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல ஒருவரும் நாங்கள் விதமாக உடைய பார்வையில் போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். சபை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். எவ்வளோ பேர் இந்த சத்தியத்தை இந்த இடத்துல கேட்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே இந்த சத்தியத்தில் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்ளவும், ஆவிக்குரிய காரியங்களை விலை மதித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய மனநிலைக்குள்ளாய் வாழுகிறவர்களாய் காணப்படுகிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இது மிக வருத்தமான காரியம். இந்த சபையை நீர் விதமாக விட்டு விடாதிரும் ஆண்டவரே. இந்த சபைக்கு வருகிற மக்களுடைய நிலையை விதமாக விட்டு விடாதிரும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வல்லமையும், விடுதலையும், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நாளைக்கு தியாலஜி கிளாஸ் இருக்குங்க.